வா என்னண்ணா பண்ணுறீங்க? என்னடே இன்னும் வரல? வரேன்னு சொல்லிட்டு பரவ மாட்டேங்கிறீங்க. இல்லைல. எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏல உங்கள் ஊர் பெரியசாமி கவுண்ட பெரியசாமி கவுண்ட பெரிய மயிரெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு பொறுத்தளவு காலை தூசி தான் அவன். புரியுதா? ஏன்டி இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகிடுச்சு, இன்ன வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறேன். நீங்கள் அங்கேயே உட்காந்துருன்னு என்னடி திமுறா ஆணுமாடி? ஏடி பெரியசாமியை பொட்டப்பையன் 9 என்ன, நான் தான் வனிதால விட மாட்டேன்னு சொல்லி அது எப்படி ஸ்டேஷன்லேருந்து உங்கள் ஊர் ஸ்டேஷனில் அறிமுகப்படுத்தி என் வனிதாவில் வந்து பொண்ணை பார்க்க வச்சு என் வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே பாரு, உன் ஊர் கவண்ட என்ன, உங்கள் ஊர் எவன் வந்து சொன்னாலும் சரி, ஏன் முன்னாடி வனிதா தான். புரியுதா? நம்ம வச்சு கழுத்தாக இருக்குன்னு சொல்லி உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சென்னிமலை டேஸெல்லாம் வேலை செஞ்சுருக்கிறீங்களாடி? ஏண்டி நன்றி கேட்டான் நாய்ங்களே. என் மூக்க இருக்கணும்னு நினச்சா வச்சுக்கோவே, என் சுண்ணியை பிடிச்சி ஊம்புனா கூட அது நடக்காது. புரியுதா? ஏண்டி இவ்வளோ தூரம் இன்னும் இவ்வளோ வந்து எவன் என் ஊருக்காரன் எவ்வளோ சப்போர்ட் வந்தாலும் சரி, நான் அவனை எல்லாத்தையும் பிடிச்சி கொடுக்குறது உறுதி தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. என்ன பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. இப்போது நான் அவனுங்களை பிடிச்சி கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? குழு மூலிமா நீங்கள் அனுப்பின பொண்ணு அபிராமி தமிழி என்கிற தீபா. ஏன்னா உங்கள் பேர் யார் பேரை சொன்னாங்களோ அத்தனை பேர்த்து பேரையும் நான் கேஸ் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஜோதிமதி பேச சொன்னாங்க, அவங்க மேலே கேஸ் அவன் மேலே கேஸ் கொடுக்கலாம். 2வது ஒன்றியத்து பேர் கொடுத்தாங்க, அவன் மேலேயும் கேஸ் கொடுக்கலாம். அப்புறம் கார்த்தி பேர் சொன்னாங்க, கார்த்தி மேலேயும் கேஸ் கொடுப்பேன். அப்புறம் பாபு பேர் சொன்னாங்க, பாபு மேலேயும் கேஸை கொடுப்பேன். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு பேராக சொன்னாங்க, வளரான், இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சிவா பேர், எல்லா பேரையும் சொல்லியிருக்காங்க. நான் வந்து சத்தியம் மேலுமே நான் கேஸை கொடுக்குறது தான், அது எந்த மாற்றமும் இல்லை. என்ன ஏண்டி தமிழும் உனக்கு புள்ள கொடுத்தவன் நான் கூப்பிட்றேன், கிளம்பி வரவேன்னா வரக்கூடாதா? சிலையை உடச்சி சிலை வைக்கிறேன்னு சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என்ன இந்து முடிக்கிறவங்க இப்போ பெரிய வெங்காய பாலுக்கு வேறு யாருக்கிட்ட வேலை மோதலாம். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் நிற்கிறேன். எங்கிட்ட மோதவும் கூடாது. என்ன மீறி மோதனா இந்த நிலைமையோட இன்னைக்கு கேடுகட்ட நிலைமை தான் உங்களுக்கு வரும். நான் தான் விடமாட்டேன்னு தெரிஞ்சு போச்சில்ல, உறுதியாக கன்ஃபார்மாக 100% உங்களுக்கு தெரியுதில்ல. அப்புறம் எதுக்கடி கஷ்டப்படணும், எதுக்கடி சொல்லி பிடிச்சி போகணும்? என் அக்கால வர மிரட்டி வேறு வச்சிருக்கீங்க. எடி என் அக்காலெல்லாம் உண்மையெல்லாம் சொல்லிடுவானுங்களோன்னு. காண்டாரவாடி தீபா தமிழ் புண்டையை மூடிக்கிட்டு வந்து என் முன்னாடி வனிதாவை தாலி அறுத்து ஒப்படைக்கிற. இல்லை நீ வந்து பொழைக்கிற, உனக்கு புள்ள கொடுத்தவன் நான் தாண்டி தமிழ். என்ன உன் ஊர் காமண்டா என்ன பெரிய பிடிக்கல இருக்கிறவே கிடையாது. எச்சக்கால நாய், பரதேசி நாய் அவன். பணத்துக்கு சினிமா டேஸில் பணம் கட்டிட்டா நியாயம் தோற்று போயிடுமா? இல்லை நியாயம் தோற்று போமா? என்றைக்கு நியாயம் தர்மம் தான் நான் ஜெயிக்கும். நான் என்றைக்கு சத்தியத்துள்ள தர்மத்துள்ள புள்ளடா. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். என்ன சரி, நான் வந்த சிலையை உடைக்கிறது. ஏண்டி உனக்கு எனக்கு சிலையை வச்சு சிலையை உடைச்சி எனக்கு வந்து மாதமாக்கி ஒரு பொண்ணை அனுப்பி கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸ்டேஷனில் முடிவு தேவடியே அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அடே சரி இன்னும் வேறு என்ன பிளான் இருக்குது சொல்லுங்களேன், நானே கேட்டுக்கிறேன். இங்கே பாரு, 1000 பேர் தான் பேசுகிறான்னு பார்த்துட்டு கிடையாது. நேருக்கு நேராக வந்தியா பிரச்சனை முடிக்கிறேன். நான் தமிழ் குலத்துலேயும் மனித குலத்துலேயும் தாலி கட்டுறேன். அந்த கமண்ட புண்டாமலை தாயோலி தேங்காய் கூட மேலே தடுத்தலைஞ்சிட அப்போ தலையில் வெட்டுறேன். புரியுதா? சொந்த பந்தத்துக்காக தாண்டி, பாசத்துக்காக, சொந்த பந்தத்துக்காக தாண்டி நான் பல்ல அடிச்சுட்டு இருக்கிறேன். இல்லைன்னா வச்சுக்கோவே. ஏடி அவ்வளோ பெரிய ஊரில் கரிவளத்துலேயே நான் அறுவலை தூக்கிட்டு வந்து ஒத்தி நிற்கணும்னு சொல்லி நான் வந்தவன். நான் இந்த இடத்துக்கு செல்லிமலைக்கு வரத்துக்கு எவ்வளோ இரட்டியாவோ?
நீ வந்தால் எல்லாத்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்க என் பொண்டாட்டி ரெடியாக இருக்கா. என்ன நீ ஏன்டி வர மாட்டேங்கிற? மாரியம்மா மாரியம்மா வந்து எல்லாத்தையும் பிடிச்சி கொடுக்கணும் ரெடியாக தான் இருக்கிறான். ஏன்னா அவன் உண்மையை சொல்லணும், உண்மையை சொல்கிறேன்ட்டான். இன்னும் நீ அங்கே உட்காந்துருக்கிறது, அவள் கருப்பு மனித மாசமாகிறது. சத்தியமாக சொல்கிறேன்டி, அவள் கருப்பை மட்டும் எத்தனை கருப்பமே ஆக மாட்டான். அவள் தாலி அறுத்துட்டு என் கூட தான் பாலை வரணும். என்ன நான் பெற்றவன் கிடையாது, தமிழையும் வனிதாலையும். சரியா? நிறைய எனக்கு என் ஊருக்காரங்களை ஃபோன் பண்ணி ஐயோ அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கு மேலேயும் உனக்கு என்ன தெரியலோ, கிளம்பி புண்டை மூடிட்டு நேரில் கரூருக்கு வாடி உங்கள் அம்மாளாக்க. வரும்போது வனிதாவையும் தமிழையும் மலரையும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து சரியா? இனிமேல் எனக்கு பொறுமை மயிரே கிடையாது. ஓகேவா? யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக வாங்க, பிரச்சனை முடிப்போம். என் அம்மா முன்னாடி வா, பேசிக்கலாம். ஒரு பஞ்சாயத்து முடிப்போம். சரியா? ஒரு கவண்டை காலை தூசிக்கு சமம். புரியுதா? என்கிட்ட பணம் மட்டும்தான் இப்போ இல்லை. பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கவே ஆட்சிவேவே எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிற தெய்வம் என் கூட இருக்குது. என் தெய்வம் என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகாது. நீ மூடிக்கிட்டு கிளம்பி பொண்டையை மூடிக்கிட்டு கிளம்பி வா, பொழைக்கலாம். தமிழ் கிளம்பி வாடி, உன் மலையை பிடிச்சி எத்தனை நாள் ஆச்சு. தேவையில்லாம் நான் பேசக்கூடாது. நீ நேரில் வா, பேசிக்கலாம். ஓகேவா? செலவழிக்கிறோம் கூதி அடிக்கிறேன்னு சொல்லி அவன் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி ஆணவத்தில் ஆடாதீங்க. எல்லா இடத்துக்குமே அழிவு காலம் வந்துக்கிட்டு இருக்குது. மூடிக்கிட்டு என் முன்னாடி வனிதாவை தாலி அறுத்துட்டு வந்தால் நான் கட்ட போகிறேன். தமிழ் வனிதாவை என் அம்மா முன்னாடி வந்து பேசுகிற பிரச்சனையே முடிப்போம். அதை விட்டு போட்டு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், ஜாதி கலவரம் பண்ணலாம், மயிறு கலவரம் பண்ணலாம் அப்படின்னு ஆணவத்தில் ஆடாதீங்க. ஓகேவா? நான் சிங்கண்டி, எவனுக்கும் அடங்கி போக மாட்டேன், எவன்கிட்ட கை கட்டி நிற்க மாட்டேன். கிளம்பி நேரில் வாடி. சென்னிமலை ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஷனாக இருந்தால் என்ன, எனக்கு நியாயம்தான் ஜெயிக்கணும். நான் தான் ஜெயிப்பேன். புரியுதா? கலெக்டர் ஐயாவே இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன். ஐயா கலெக்டர் ஐயா, எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன், நான் கரூர் மாவட்டம். ஆனால் என்ன தமிழ் தீபாவளும் சேர்ந்து போலீஸ்காரங்களை வந்து வனிதாவை அறிமுகப்படுத்தி இந்த பொண்ணு மூலிமா மூக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்னிமலை ஸ்டேஷனில் அறிமுகப்படுத்தி என் மூக்காக இருக்குன்னு நாளைக்கு தலைக்கிட்டு இன்றைக்கி வேண்டான்னு சொல்லி இந்த மாதிரி செய்ய உங்களுக்கு வேலை போலீஸ் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தமிழுக்கோ தீபாவளிக்கோ அப்படின்னு சொல்லி குழுவை மூலிமா யார் குழுவில் இருக்காங்களோ. ஆனால் என் வாழ்க்கை கெடுத்தது கரிவளத்துலேருந்து கெடுத்தது தமிழ் தீபா தான். என்னை வாழ விடாமல் இத்தனை வருஷம் கஷ்டப்படுத்தது அவங்க தான். தேங்காய் குடங்காரன் தான் மெயின் ஹெட்டு. அதாவது தேங்காய் குடங்கிற மருமக குழு தலைவி. அவங்க தலைவிக்கு துணை தலைவி தமிழ் வனிதா, தமிழ் தீபாவோட குழந்தைகளை வச்சு தான். ஏன்னா தமிழ் தான் என் வீட்டுக்கு மருமகளாக வந்தா அபிராமியாக. எனக்கு அப்போ தெரியாது. நான் சென்னிமலைக்கு வந்து என் அத்தை விஜயா வந்து என் கழுத்தில் கத்திய வச்சா நான் எதுக்குமே அசர மாட்டேன், எதுக்கும் பயப்படவும் மாட்டேன். தப்பு செஞ்சவன் தான் ஏன் பயப்படலாம்? நான் எந்த தப்பு செய்யாதவளா, எதுக்கு பயந்துட்டு பயப்படலாம்? என்னை சாகலும் எத்தனை பேர் சபிச்சாங்க. ஆனால் அத்தனை பேர்த்தையும் மீறி ஆண்டவன் கூட துணையாக இருந்தேன். எல்லாத்தையும் நான் சாதிக்கிறவன். இப்பயும் தப்பை நான் தட்டி கேட்குறவங்கள நினைக்கிறேன். எந்த கட்சியில் எந்த ஆட்சியிலையும் தப்பு எடுத்தாலும் நான் தட்டி கேட்பேன். அப்போ மட்டும் என் குடும்ப விஷயத்துலேயே தப்பு எடுத்துக்கல விட்டுருவல. ஏன் முன்னாடி கூட மாரியம்மா கூட வாழ விடாமல் என் வாழ்க்கைக்கு எடுத்து தமிழ் தீவன் என் மூக்க அறுக்கணும், மயிர் மட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மனிதாவை ஏன் கண்ணு முன்னாடியே அன்றைக்கி பயில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்தேன். வந்து ராணியக்கா வீட்டில் இருந்தேன். அது என்னால் ஒரு நாள் கூட இல்லை நினைக்கிறேன். வந்தேன், இவனுக்கெல்லாம் ஓலோன்னு கற்றுக்கல, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனானுங்க. நான் அப்போயே ஒரு கணக்கு போட்டேன், இதில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, ஏதோ சூழ்ச்சி இருக்குதுன்னு. அந்த சூழ்ச்சி எல்லாமே இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என் பொண்டாட்டிக்கிட்டு மாரியம்மாட்டி, அதாவது விஜயா கத்தி வச்சுட்டு மறு நிமிஷமே என்னை ஃபோன் அடிச்சு கேட்டேன், என்னடி ஓ வேறு சொல்கிறாங்க, என்னடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, போஸ்டிங் வாங்கி தரேன் உன் மூக்காருக்கு சொல்லி வெளில ஸ்டேஷன் இருக்கிறது எல்லோரும் மிரட்டி வச்சுருக்காங்க, எங்களையும் மிரட்டி இருக்காங்க ஸ்டேஷன் மூலிமா உங்கள் ஊருக்காரிங்க அப்படின்னு அக்யூரேட்டாக எல்லாத்தையும் ரூட்டு சொன்னான். சரி அப்படியா, சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத, நான் கூப்பிட மாட்டேன், நீ நேரில் வா அப்படின்னா ஓகே ரைட்டு நான் வரேன்ட்டான்.
இப்போது தமிழ் காப்பாற்றணுக்கோசரம் இத்தனை பேரை சம்மந்தப்பட்டிருக்கோம். இவனுக்கு ஏன் வந்து தேவையில்லாமல் என் மூக்கு விஷயத்தில் தமிழே எங்கூட வந்து வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளுங்க. வனிதாலே வாழ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடலாம். நீங்களும் வாழ வச்சோம் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போகல. எல்லாம் புண்டிகிரி கஷ்டப்பட்டீங்க. யாரை ஊம்புறதுக்கு கஷ்டப்பட்டீங்க. இந்த மணிகண்ட என்னோடய கேரக்டர் தெரியாமலே தப்பு செஞ்சது நீங்கள். என்ன நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டுனா அது ஒரு வார்த்தை, அவ்வளோதான். என் வார்த்தையில் என்ன வார்த்தை என்ன உச்சரிக்கணும்னோ அது இதை கடைசி வரைக்கும். இங்கே பாரு, தமிழ் மனிதம் மூடிக்கிட்டு புண்டையை மூடிக்கிட்டு எந்தெந்த போலீஸ்காரன் இருந்தாலும் சரி, என் ஊருக்காரங்க சப்போர்ட் பண்ணுறாலோ அத்தனை பேர்த்துட்டு நீ நேராக கரூருக்கு வந்துட்டு எனக்கு வந்து காட்டு, நான் கேஸை கொடுக்குறேன், தூக்கி உள்ளே வைக்கிறேன். என் பொண்டாட்டி விஷயத்தில் நம்பர் கறிவளத்தில் விட்டுட்டேன். எப்படி கறிவளத்தில் அருவாய் எடுத்துகிட்டு வந்ததோடு விட்டுட்டேன். இப்போ நான் வந்தேன்னா வச்சுக்கவே அத்தனை பேர்த்து கொட்டலை உருவிடுவேன். என்ன சும்மா நான் பேசுகிறேன்னு நினச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காது, சீன் போட்டுருக்காத. செயலே எந்த அளவுக்கு நான் அன்பானவன், எந்த அளவுக்கு நான் ரொம்ப நல்லவனோ அதை விட ரொம்ப 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 மோசமானவன். எனக்கு தேவை என்ன, என் முன்னாடி வனிதாவை தாலி அறுத்துட்டு என் கூட வாழ வரும். கருப்பமாக இருந்தால் கருப்பத்தை களைச்சிட்டு என் கூட பொழைக்க வை. தமிழுக்கு நான் புள்ள கொடுத்தவன், அவகிட்டே சொல்லிட்டேன், மூடிக்கிட்டு வந்து புண்டையை போட்டு வந்து பொலடின்ட்டேன். என்ன அப்புறமே வந்து அப்புறம் அவள் தானே என் கூட படுத்தான். படுத்தவளை தான் நான் கூப்பிட முடியாது. ஆனால் படுத்தவனுமே நான் புள்ள கொடுத்தவன் நான் தான். சரியா, அது எந்த கோயிலில் வேணால், எந்த இடத்துல வேணால், எந்த நிலையில் வேணால் நான் வந்து சத்தியம் பண்ணி நிற்ப சொல்லுவேன். எனக்கு அந்த துடிச்சல் இருக்குது, தைரியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்குன்னு இந்த மொழிக்காரங்களா ஏன் இந்த மொழிக்காரன் பார்த்து ஒரே ஒரு கேள்வி இருக்குது, தேங்காய் உடல்காரில் ஏன்னா உங்கள் அம்மாவை வாக்க நீ யார்றா முதல்ல? ஏன்னா பரதேசி நாய் எனக்கு சொந்தமாக பந்தமா யார்றா நீ? என் வீட்டுக்கு எப்பட்றா அபிராமி அனுப்பலாம்? ஏன்னா தேவடைய பையனை குழு முனையே ஓத்தரன்னு உன் மருமகளும் நான் தான் ஓத்தலை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை முடிக்கணும். உன் மருமகளை கொண்டாந்து என்னோட பழக்க வைக்கிறியா? நீ பழக்க வைக்கிறேன்னு சொல்லு, இந்த பிரச்சனை இப்போவே முடிக்கிறேன். இல்லைன்னா புண்டையை மூடிட்டு வனிதால் தாலி அறுத்துட்டு கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைக்கிற வழியை பாடுறா தேவடைய பசங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், நான் வந்து எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், கேட்க போகிறதே கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை ஒப்படைச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது. புரியுதா? தமிழ் தீபா நீ அங்கே உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு. என் ஃபோனை கட் பண்ணி விடுறது ஒரு புரோஜனுக்கும் இல்லை. என்ன ஒழுங்க மரியாதையை வந்திக்க கூட படுக்கிற வழியை பார், பொழைக்கிற வழியை பார். ஓகேவா? இது வேலூர் ஸ்டேஷனு, இது சென்னிமலை ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே முடிவு தான். வனிதா தாலியாக இருக்குன்னு கருப்பத்தை கலைச்சிட்டு வனிதா வந்து என் கூட வந்து பிழைக்கணும். தமிழுக்கு புள்ள கொடுத்தவன்னா தமிழும் வந்து என் கூட பிழைக்கணும். ஒரே முடிவு அதுதான். சரியா? இதுக்கு மேலேயும் நான் வரணும், சிலையை உடைக்கணும். சரி, யார் மூக்கிறது எப்பேற்பட்டவன் இப்போ மட்டும் இல்லாடி எப்பயுமே நான் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறவன். ஜெயிக்கிற வம்சத்தில் பிறந்துறவன்டி. கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆம்பளடி நான். கிளம்பி வாங்கின புண்டையை மூடிட்டேன் என் அக்காலை எல்லாத்தையும். எந்த போலீஸுக்காரன் நாய்களும் கொம்மால என் அக்காவை மிரட்டி வச்சுருக்குன்னு செருப்பு கட்டி அடிச்சு விடுவேன். அது எவனாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி. என் குடும்ப விஷயத்தை தலையிறதுக்கு நீங்கள் ஏறுறா? நான் தான் எவனையுமே மதிக்கலையில்ல. நான் தான் எவனையும் மதிக்கலை. ஏன் முன்னாடி வனிதாவை தமிழ் தாலி எடுத்துகிட்டு வந்து நான் தாலி கட்டி சந்தோஷம் குடும்பம் நடத்த போகிறேன். ஏய் புண்டை மட்டும் வாட, என் ஊருக்காரி சொல்கிறாங்க, என் ஊருக்கார புண்டையை காட்டுறேன், நீ நக்கறான்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காத. எனக்கு தப்பு செஞ்சவங்க எவ்வளோ இருந்தாலும் சரி தூக்கி நான் உள்ளே வைக்கணும். கிளம்பி புண்டையை போட்டு கிளம்பி வா. தமிழ் வனிதாள் தீபாவளி மலர் எல்லாம் கிளம்பி வாங்கடி, கரூர் வாங்கடி. என் அம்மா முன்னாடி வந்து பேசுங்கடி வாடி.